வெல்கம் டு ஓடிசி கேம் பிளேயர் காய்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சும்மா ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு நினச்சி இந்த ஒரு சிஎஸை சும்மா ஆடுறோம் காய்ஸ். இன்னும் ஹீரோய்க்கு மட்டும் அடிக்கணும். ஹீரோய்க்கு மட்டும் அடித்தா போதும். மேலே ஒருத்தர் இருக்கிறான். பாம ஒன்று வீசுவோம். ஆக்கா இங்கே ஒருத்தங்க ஃபுல் ரெட்டு. நம்மளும் ப்ரோ தான். ப்ரோ மாதிரி அடிக்கிட்டே தான் இருப்பேன் எனி டைம். இன்னொருத்தன் பற்று தம்பி வந்துடுறா. ஓடுறான். அவ்வளோதான், போயிடுச்சு. அங்கே போயிட்டாங்க ஐஸ். அடப்பு கில்லு இட்டானுங்க. எவனும் அடிக்க மாட்டான்னு நினச்சி போனேன். சிக்கல கில்லு. ரொம்ப சங்கட்டமான விஷயம். P90 எடுத்துப்போம், அதுதான் கரெக்டாக இருக்கும். கன்னு பேர்லாம் அவ்வளோக்கும் நான் வச்சுக்க மாட்டேன் கைஸ். அதனால் நாங்களே ஒரு கன்னுக்கு ஒரு பேரை வச்சுக்குவோம். பார்ப்போம் இந்த மேட்ச் ஏதாவது எய்ஸுக்கு தானே. எய்ஸ் அடிக்கிற அளவுக்கு நான் ப்ரோவான்னு கேட்காதீங்க. எய்ஸ்லாம் அடிப்பேன். கோடாலி வேறு கடுக்கு முடங்கு ஆகிட்டுருக்கு. மேலே போய் உட்காந்துருமா கைஸ்? இல்லை இந்த ஸ்கில் இருக்கிற வரையும் நம்ம எவனை வேணால் போய் அடிக்கலாம். அது எப்படி வேணால் போய் அடிக்கலாம். வெயிட் பண்ணி பாருங்களேன். அவன் பாருங்க 5 நிமிஷம் முடிச்சாச்சா. அதான் அவனை ஸ்கேனரை போட்டு விட்டான். ரூட்டை எடுத்துக்கின்னு அப்படியே மேலே பார்த்தீங்களா அங்கே ஒருத்தன். இப்போ இந்த சைடு போனோம்னா அடிச்சிடலாம் அவனை. வேறு அந்த சைடு சுற்றி போயிட்டு நம்ம பாஞ்சு அடித்தோம்னா யாரும் அவன் முரட்டான புட்டி அழுத்தி புட்டே. இப்படி ஆகி போச்சு. அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் கைஸ். இந்த மேட்சும் அதே P90 எடுத்துக்கலாம்னு எனக்கு தோணுது. 1 மினிட் எடுத்துப்போமா? போங்க P90 எடுத்துப்போம். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏதோ போன மேட்ச் சொதப்பிடுச்சு. அதே எல்லா மேட்சும் இருக்காதுல்ல. இந்த மேட்சை விட்டு மிரட்டுறான். அடிக்கிற அடியில் எனிமிலாம் பறக்க போகிறாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாருங்களேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரீலோட் ஸ்பீடு போட்டுட்ருக்கான். அந்த ஆப் ஏற்றி வச்சுட்டு அவங்க பண்ணுற அலப்பறை தாங்க முடியல கைஸ். அவங்க முன்னாடி இருக்கான் ஒருத்தன். இப்படி போனோம்னா அடிச்சிடலாம் கைஸ். இப்படி போனால் ஸ்கேனரில் காட்டுதா. நேக்கா அப்படி உள்ளே பூந்து ஒரு திரும்பி ஒரு தேகு தான். அவ்வளோதான் முடிஞ்சு. பார்த்தீங்களா? டக்குனுக்கெல்லாம் செக்யூர் பண்ணிட்டு அவ்வளோதான். கண்ணை எடுத்துகிட்டு அங்கே இருக்கிறவனா எய்ம் லாக் ஆகலை. இன்னும் கொஞ்சம் எடுத்து போனோன்னா அவ்வளோதான் முடிஞ்சாங்க. அதையும் இப்படி ஈஸியாக வந்துட்டு அவங்க மாதிரி ஈஸியாக வந்து 2 கிலோ இட்டான். கைஸ் உங்களுக்கு ஸ்னைப்பர் மேட்ச் வேணும்னா கேளுங்க. எனக்கு ஸ்னைப்பர் திறமைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க. யார் ப்ரோ நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்னைப்பர்லாம் ஆடுவேன் அப்படின்னு சொல்ல எனக்கு ஆசை தான். ஏதோ ஓரளவுக்கு ஆடுவேன் கைஸ். ஓகேவா? வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த கண்ணிலே ஒரு சூட்லேயே ஒன் டாப்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி அடிப்பேன். அந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இப்போ இந்த சைடு போனோம்னு வச்சுக்கோங்க, இங்கிட்டே வருவாங்க. கொஞ்சம் தூரம் கிட்ட போயிட்டு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணோம்னா எவனுமே இருக்கலை. எல்லோரும் மேலே இருக்கானுங்க போல இருக்கு. ஆமாம் காய்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல உட்காந்துருப்பான்னு தோணுது. வச்சிடலாமா? எங்கே ஒருத்தனையுமே காணோம். வந்துட்டான். யாரா அவன் பின்னாடி? ஏன் அந்த ஸ்கில்லை போட்டுமே காட்டலைன்னா எனக்கு அதான் எனக்கு ஷாக்காக இருக்குது. விடுங்க அதான் முடிச்சு விட்டுறலாம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், வின் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் ஒரே ரவுண்டு தான் இருக்குது. ஒரே ரவுண்டில் எப்படியாச்சும் வின் பண்ணிடணும். இந்த மேட்ச்சு எடுக்க போகிற கன்று ரொம்ப பவராகவும் இருக்கணும். அதே சமயம் தூக்கி சாப்பிடணும் போகிற வேர்த்தியம். அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் கன். என்ன கன்? P90 கன்.
ஷார்ட் ரேஞ்ச் எடுத்துக்கோங்க, இதாங்க கரெக்டாக இருக்கும். 2 ஷாட்டு டம்னு கொடுத்துட்டோம்னா மேட்ச் முடிஞ்சு. கேட்டு வேறு திறந்து விட்டாங்க, டக்கு டக்குன்னு ஓடணும். ஓடி போய் இந்த மேப்பில் எப்படின்னா நேரக்காக ஓடி போய் அங்கே தான் நிற்பீங்க எல்லாருமே. நான் மட்டும் எதுவும் புதுசெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நானும் போய் அங்கே தான் நிற்க போகிறேன். பார்த்தீங்களா அங்கே ஒருத்தனை இனிமே நம்மளை பார்க்கணும் காய்ஸ். நாங்கள் தாண்டிட்டு இருக்கிறான் காட்டு பையன். இந்த மேட்ச் எப்படியாச்சும் ஒரு அவ்வளோதான் முடிஞ்சு இவங்க தான். யாரா அவன்? இன்னொருத்தன் இப்படி அந்த ஸ்கேனர் நம்மளுக்கு பாட்டுச்சு. இன்னொருத்தன் வந்ததை சும்மா ஒரு செக்கிங் தான் பண்ணேன். கில்லை செக்யூர் பண்ணுறான், எக்ஸாமேட்டு தூக்குறான். அவ்வளோதான் காய்ஸ். இன்னும் ஒருத்தன் மேலே இருக்கான் தான். அந்த வீடு அடிக்கிறான் தூக்க. ஒன் டாப்பு. எப்படி நாங்களாம் ஒன் டாப் ரகம் காய்ஸ், தெரியுமா? இன்னும் ஒருத்தனாச்சா எய்ஸா? ஆமாம். நம்ம டீம் மேலே வேறு போட்டாங்க. முத்தீஸ் எங்கடா இருக்கேன்? வேலை தானவா? சரி ஏறு இருங்க, ஒரே நிமிஷம் இறங்குறாங்க ஐஸ். ஓடை ஐஸ். அப்படியே ஐஸ்ன்னு ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து கத்திட்டு இருந்தேன். அப்படியே ஒரு ஐஸ் கத்திச்சு. மேட்ச் வெற்றிகரமாக வின் பண்ணி வெளியே வந்துவிட்டோம். டபுள் ஸ்டார். வேற மாதிரி காய்ஸ். ஓகே காய்ஸ், அவ்வளோதான். அப்படியே இல்லை ஒரு வெற்றிகரமான ஐஸை ஒன்று போட்டு எனக்கு வந்துட்டேன் வெளில. இன்னொருத்தன் எவனாச்சும் இருந்தாங்கன்னா இன்வைட் பண்ணிட்டு போகலான்னு பார்க்குறேன். மேட்ச்சுக்குள்ளார ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரில. சரி ஓகே, நம்ம மட்டும் போவோமா? இருங்க, வெயிட் பண்ணிவிட்டு இருங்க ஒரு நிமிஷம். காய்ஸ், ஸ்டார்ட்டில் இருக்கும்போது தான் இந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். நமக்கான லக்கு எவ்வளோ இருக்குங்கிறத இதை காட்டிடும். பார்ப்போமா? வெயிட். ஓ மை காட், இன்னும் கொஞ்சம் எச்சா விழுந்துருக்கலாம். 63% நமக்கு எமௌண்ட். கைஸ், இது ஒருத்தா இருக்குமா? எடுக்கலாமா வேணாமா? 147 டைமண்டுக்கு ஒருத்தா? நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் பார்ப்போம் எடுக்கிறதா வேணாமாண்டு. என்கிட்ட இருக்க 36 டைமண்டுக்கு அந்த கீழே இருக்க அந்த ப்ரொஃபைல் டோக்கன் வேணால் எடுத்துக்கலாம். எப்படி? பேராசூட்டு எடுத்துக்கலாம். ஸ்கேட்டிங் போர்டுக்கெலாம் டைமண்ட் வேணும். வேறு எதுவும் ஒர்த்தபிலிட்டியாக இல்லை. இதை பார்க்குறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ 10 டைமண்ட் கொடுத்து வேணால் ஸ்வாப் பண்ணி பார்ப்போமா? எப்போ இருந்தாலும் அதுலேயும் ஆகாதான் இருக்க போகுது. இருந்தாலும் நான் எடுக்க போகிறதில்ல, அதுதான் விஷயமே. ஓ மை காட், எதுக்கு செக் பண்ணிக்கிட்டேன்? 100 டைமண்ட் பக்கம் எடுத்தால் தான் மேலே இருக்க பண்டல் எடுக்க முடியுமாப்பா? இது எடுக்கணும்னு தோணுது, ஆனால் இருந்தாலும் எடுக்க மாட்டேன் நான். ஸ்டார்ட் பண்ணி போவோமா? போயா அமௌண்ட் விட்ருக்காங்க காய்ஸ். போயா. சரி ஓகே, இதான் நமக்கு ஆகாத வேலை அனுப்பினிமால. கிளம்புவோமா? இதாங்க காய்ஸ் நம்ம கில்டு. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம கில்டில் ஜாயின்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஜாயின்ட் ஆகலாம். ஆனால் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ், ஓகேவா? காய்ஸ், ஃபைனலாக என்ட்ரி ஆயாச்சு. எப்படி இந்த மேட்ச்? போன மேட்ச் விளாண்ட அதே மேப் தானே இது? ஆமாம், அதே மேப்பில். நல்லா ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? போன மேட்ச் விளாண்டோம்ல, அதே இதில் ஃபஸ்ட்டு தடக்க இந்த ரவுண்டில் நினைக்க விட்டாங்க. நமக்கு கூட ஒரு கில்லு போச்சே, ஊசி கூட தட்டினா இல்லை. அதே மேப்பு தானப்பா, எப்படி விட்டுருக்கானுங்கன்னு பாருங்களேன். இந்த ரவுண்டில் எப்படி தான் போனா இல்லை மேலே போகல, நான் கீழே போயிருந்தேன். ஆனால் அந்த வாட்டி மேலே போகிறோம். ஒருத்த வரான், டக்கு அவ்வளோதான். சரியான ஓசி காய்ஸ். என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து இப்படி ஒரு கில்லை நான் எடுப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு சுட்டு தான் சுட்டேன், கில் நம்மது ஆயிடுச்சு. சார் அவனை அடிக்காமல் தான் ஐஸ் ட்ரை பண்ணியிருக்கலாம். இடையே போடு. அந்த கில் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. முந்திக்கிட்டாங்க 3 பேர். 2 பேர் முந்திக்கிட்டாங்க. அவ்வளோதான், போயிடுச்சு அந்த கில்லு. வெயிட் பண்ணி இந்த மேட்ச்லேயாச்சும் ஒரு கில்லு கிடைக்குதான்னு பார்ப்போமா? யூஎம்பி ஃபேவரட் கன் கைஸ். நமக்கு MP5 ஃபேவரட் தான், ஆனால் MP5 எடுத்தால் க்ளோவல் இல்லை வெஸ்ட்டு ஏதாச்சும் ஒன்று எடுக்க முடியாமல் போயிடும். அதனால தான் UMP எடுத்துக்கிட்டேன்.
2 கில்லு. அப்புறம் இங்கே ஆளுக்கு ஒரு கில் அடிச்சிருக்காங்க. அங்கே வாங்க போவோம். சீக்கிரமாக திறந்து விட்றாங்களான்னு பாருங்களேன். 1 மணி நேரம் ஆகுது கைஸ். டைமை கம்மி பண்ண மாட்டாங்களா கருணாக்கரைங்க? இப்படி நேக்கா இப்படி வந்து நம்ம ஆளுங்களாம் இறங்கிட்டாங்கப்பா களத்தில். இது என்ன எம்டனா எடுத்துப்போம். இன்னும் வச்சு விட்டு சர மாதிரியே அடிக்கிறேன். இந்த உருண்டைப்பந்தை வேறு விட்டுறானுங்க கைஸ் அடிக்கடி. நீர்ப்பந்தெல்லாம் நான் பிஆர் விளாட்றப்ப நிறையா பார்த்தேன். இங்கே ஒருத்தர் இருந்தான் விட்டாகணும். ஏதாவது ஒரு கில்லாச்சும் கிடைக்குமான்னு தெரில, பார்ப்போம். ஒருத்தன் அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க அவங்களே எல்லாத்தையுமே. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கிறான், அவன் கீழே இருக்கிறான். நல்ல நம்பர் கிட்ட ஓசி கிடைக்குமா முடிச்சிட்டேன். அதான் பண்ணுறதுனே தெரில. வெயிட். இந்த மேட்ச் நமக்கான கில் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும் காய்ஸ். அதனால வெயிட் பண்ணுறேன். நானும் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுறேன். ஒரு கில்லாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம் காய்ஸ். நம்ம அடுத்த வீடியோ புது மைக்கு நம்ம ரெடி பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அடுத்த வீடியோ புது மைக்கில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சும்மாவே வாய்ஸை கொடுத்து ஓவராக பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக மைக்கை ரெடி பண்ணுறேன். அப்புறம் பாருங்கள் நம்ம ஆட்டத்தை. முன்னாடி 3-4 பேர் வந்துட்டாங்கப்பா. இங்கிட்டு போனால் ஆபத்து. 3 பேர் இருக்காங்க. இங்கிட்டு போய் இவன் ஒருத்தன் தேகு. ஓசி மாங்கா. அவங்க இல்லை கிடச்சிருச்சுரா. படம் ஒரு க்ளோவில் போட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். முத்திசே எந்தரி தம்பே நடப்பு காய்ஸ். அவ்வளோதான், அதையும் ஊசி தட்டிட்டாங்க. ஓ மை காட், அது எனக்கு வரும்னு நினச்சேன் அந்த கில்லு. ஸோ வெறுப்பாக ஆகுது காய்ஸ் உண்மையாலவே. இப்போ போகிறேன், இப்போ அடிக்கிறேன் கில்லு. இந்த கில்லை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஈஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையாவே இருக்கிறது. ஏன்னா ஏகே நம்மக்கிட்ட இருக்குது கைஸ். நான் பிஆர் போனேன்னா கண்டிப்பாக நான் ஏகே இல்லாமல் பிஆர் மேட்ச்சே நான் ஃபுல்லாக ஆட மாட்டேன். ஏகே தான் எடுத்து அதிகமாக, மேக்ஸிமம் ஏகே தான் கைஸ் இருக்கிறதுல. ஏகே தான் அதிகமாக வச்சு ஆடியிருக்கேன். கீழே ஒருத்த வரேன் இப்படின்னாக்கா இப்படி ஸ்கில்லை வச்சுருந்தோம்னு வச்சுக்காங்க, அவனால் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நம்ம அவனை பார்க்கலாம். தாண்டி ஓரளவு திதுன்னு. அவ்வளோதான், 2 நிமிஷம் அவன் கதை முடிஞ்சா. சிம்பிள் காய்ஸ். ஓகே, அவ்வளோதான். இப்போனா எப்படியாச்சு அதையும் ஊசி தட்டானுடா டேய். அவன் மேலே ஒருத்தர் இருக்கிறான். கில் நமக்கு கிடைக்குமா தெரில. அவன் ஒருத்தன் நாக் ஆகிட்டான், அவனை அடிச்சிட்டாங்க. போயா அடிச்சாச்சு. இந்த மேட்ச் நம்ம ஒன்றுமே பண்ணலை காய்ஸ், அதுதான் மேட்ரு. சரி ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓடிசி கேம் பிளேயர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி விட்ருங்க காய்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.